ஒரு கறிக்கடை தான் இன்னைக்கு ஃபோர்ட் கம்பெனி இருக்கிறதுக்கு காரணம் சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. ஸோ ஹென்ரி ஃபோர்ட், அதாவது ஃபோர்ட் கம்பெனி ஆரம்பிச்சவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காரை டிசைன் பண்ணிட்டாரு. மக்கள் அந்த காரை வாங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பட் அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அப்போ அவர் ரொம்ப சின்ன கம்பெனியா இருந்ததுனால நிறைய காரை அவரால் சப்ளை பண்ண முடியல. டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அந்த டிமாண்டை பூர்த்தி செய்யற அளவுக்கு வேகமாக அவரால் காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியல. ஸோ இதனால கம்பெனியே லாஸ் ஆகி பேங்க்ரப்ட் ஆகிற நிலமையில இருந்தாரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு கறிக்கடை ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு பெரிய டேபிளை போட்டுட்டு அந்த டேபிளை சுற்றி ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 5 பேருக்கும் ஒரு வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆடை கிளீன் பண்றது முதல் ஆளோட வேலை. அதை அவர் கிளீன் பண்ணி தள்ளி விட்டுருவார். 2வது ஆள் அந்த தோலை உரிக்கிறது அவரோட வேலை. 3வது ஆள் போனை தனியாக பிரிக்கிறது. 4வது ஆள் துண்டு போடுறது. 5வது ஆள் அதை பேக் பண்றது. இந்த மாதிரி அந்த 5 பேருக்கு ஒரு வேலை இருந்ததுனால அவங்க அந்த வேலையில் ரொம்ப ஸ்கில்டா இருந்தாங்க. அதை எப்படி வேகமாக பண்றதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த வேலையை அவங்க டக்கு பண்ணி அனுப்பிட்டே இருந்ததுனால ஒரு நார்மல் கறிக்கடையில ஒரு 10 ஆடை ப்ராசஸ் பண்ற டைம்ல இவங்களால வந்து 20-30 ஆடை ப்ராசஸ் பண்ண முடியும். டபுள் ட்ரிபிள் மடங்கு. அதை அந்த கறிக்கடையில் பார்த்த ஹென்ரி ஃபோர்ட் இதே மெத்தட் நம்ம கார் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணாரு. அதை வச்சுதான் வந்து அவர் ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் மெத்தடாலஜியை கண்டுபிடிச்சார். அண்ட் இந்த டைப் ஆஃப் திங்கிங் தான் வந்து அனாலஜிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருக்க ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி அதுல இருக்க அந்த நல்ல விஷயத்த நம்மளுக்கு எப்படி ஏத்தாப்புல மாத்திக்கிறது அப்படின்றதா வந்து அனாலஜிக்கல் திங்கிங். ஸோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன் திங்கிங் அண்ட் அனாலஜிக்கல் திங்கிங் பத்தின வீடியோஸ் செஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.